-30 30வா 30 நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்மர்ல இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் அண்ட் ரெண்டாவது ஸ்னோல வரணும் ஏன்னா நம்ம மென்டல் பிரஷர் வந்துட்டு காமா இருக்காதீங்க நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நீங்க வந்துட்டீன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ நீ சடனா இங்க வந்துட்டுனா அந்த மென்டாலிட்டி வந்துட்டு உனக்கு தூண்டும் அவங்களோட சண்டை போடணும் அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் உனக்கு தப்பாவே போர்ட்ரேட் ஆகும் போலீஸ் அப்போ கூர்க்கா இல்லையா கூர்க்காவா இடம் பேர் என்ன போற பேரு வந்துட்டு கொக்கைமிக்கின்னா ஹாய் எபிக் ஸ்குவாட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து vlog பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் ஐயோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது vlog பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் இடத்துலையும் பண்ண முடியல பிகாஸ் நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி இங்கே இப்போ சிம்லா தாண்டி போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டி வேலிக்கு தான் போயிட்டுருக்கோம் அண்ட் ஸ்பிட்டி வேலியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏன்டா இது வரைக்கும் vlog பண்ணேன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி ஸ்பிட்டி வேலி வரைக்கும் எல்லாருமே vlog பண்ணிட்டாங்க நாம் வந்து புதுசாக வந்து அங்கேருந்து எதுவுமே பண்ணுறதுக்கு எந்த கண்டென்ட்டும் கிடையாது ஸோ நார்மலாக நாங்கள் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டாப் ரைட் அடிச்சனால எங்களால் வந்து பெருசாக vlog பண்ண முடியல ஏன்னா நாங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடலாம் இங்கே தான் நிறைய காட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த vlogகும் பண்ணல பட் இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ இருக்க போது காட்டுறேன் பாருங்கள் மேலே அங்கே தெரியுது பாருங்கள் அது எல்லாமே ஸ்னோ மவுண்டன்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கே வந்தேன் யார் கூட வந்தேன்னு சொல்லிடுறேன் நான் அப்புறம் சதீஷனா அப்புறம் இன்னும் ரெண்டு பசங்க தருண் அப்புறம் பட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் 4 பேர் இந்த காரில் தான் வந்திருக்கோம் நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10th கிளம்பணும்னு நினைக்கிறேன் 10th கிளம்பி இன்றைக்கி டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 14 ஆயிருக்கு கிட்டத்தட்ட 5 நாள் 15 இன்னைக்கு டேட்டு 5 நாள் ஆயிருக்கு 10th நைட்டு தான் கிளம்புனோம் 5 நாள் ஆகி நாங்கள் வந்து 5 நாளுக்கு அப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம் அது வரைக்கும் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம் ஃபுல்லாக ஸ்னோவில் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர்னா பெரிய போலீஸ் இவர் என்னத்தான் சொன்னாரு பிரேசர் யாரோ சூப்பர்வைசரா ஆனால் ஒரு சூப்பர்னா பெரிய போலீஸ் அர்த்தம்னா எஸ்பி வந்து தமிழ்நாட்டிலேயாமா இவர் போலீஸ் அப்போ கூர்க்கா இல்லையா கூர்க்காவா ஸ்பிட்டி வேலி வந்து இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டரா ஸ்பிட்டி வேலிக்கு தூரம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இங்கே வந்து 5 மணிக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது ஏன்னா ஃபுல்லாக குளிர ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் அப்படி குளிர்னாலும் இங்கே வந்து 6-7 மணிக்கு மேலே ஃபுல் ரேட் சொல்கிறாங்க ரூமு அதனால் நம்ம சீக்கிரமாக வண்டி எடுத்துடுவோம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஷூவு பேண்ட்டு ஜாக்கெட்டு எல்லாம் போட்டிருக்கேன் ப்ரொடெக்ஷனோடு இருக்கேன் ப்ரொடெக்ஷன் ஆமாம் அந்த வார்த்தையை தான் கவுந்துட்டீங்க எந்த ப்ரொடெக்ஷனா பாத்தீங்களா இவ்வளோ நேரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்டா நம்ம காரில் ஹீட்ரு போட்டு சூடாக வந்துட்டு இருந்தோம் உங்க அப்பா MBA படிச்சது ஒரு கேமரா யூஸ் பண்ண MBA கேமரா யூஸ் பண்றது என்னன்னா தெரியல லிஸ்ட் போடலாமா சொல்லுங்க ஒரு லைனா ஆம்லெட் போட தெரியல ஆபாயில் நானே சொல்லிக்கிறேன் நான் வந்து நீங்க சொல்லக்கூடாது 20 to 10 எவ்வளவுன்னு தெரியல 20 into 10ல தெரியும் எனக்கு அப்புறம் எது கால்குலேட்டர்ல போட்ட ஆனா அது ஒரு அவசரத்துல அப்படியே கால்குலேட்டருக்குள்ளே இருந்தேன் அப்படியே பசில் மாதிரி கிச்சு திரும்புறா நான் சமாளிச்சு தெரியுமா நான் வந்து பிசினஸ் மேக்ஸ் தான் பண்ணேன் அது பிசினஸ் அக்கவுண்ட்ஸ் இது பேசிக் மேக்ஸ்னா நான் சொன்னேன் பேசிக் மேக்ஸ்க்கு உங்க மூளை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படிதானே பாய் இப்போ நம்ம எங்க அத போற இடம் பேர் என்ன போற பேர் வந்துட்டு மொராங்கன்னு ஒரு ஏரியாக்குள்ள இருக்கும் இது வந்துட்டு நேஷனல் ஹைவேல ஒரு ஹைவே ஆனா நேஷனல் ஹைவே கிடையாது இதுவா ஆமா நேஷனல் ஹைவேல ஒரு ஹைவே இங்க வந்துட்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை உனக்கே ரோட்ல ஓட்ட மாதிரி தெரியுமே அந்த மாதிரி பச்சைக்குள் தொப்பி போட்டுருக்காங்கல்ல ஆமா இவங்க எல்லாம் தான் அந்த பேர் சொல்லாத அந்த கம்பெனிக்கு எதிர்ப்பு நம்ம ஊர் தான் தருமபுரிக்காரரு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஸோ நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வரணும் சொன்ன மாதிரி நம்மளே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ஸா தான் பண்ணாங்க அப்புறம் ஆனா சில பேர் ஹார்ஸா பண்றாங்க ஆனா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க இங்கெல்லாம் ஹெல்ப் பீப்புள்ஸ் அதிகம் ஹெல்பிங் ஃபுல்லா நாங்க வந்து இங்க கார் சர்வீஸ் விடுறதா இருக்கட்டும் போலீஸ் கூட நிறுத்தினா சப்போஸ் ஏதாச்சும் தப்புனா அவங்க தப்புன்னு சொல்லிடுறாங்க நம்மள திருத்திக்கோங்கன்னு சொல்றாங்க நம்ம ஊர் மாதிரி காசு வருது இல்ல கரெக்டா போதும் திரும்ப விட மாட்டேன்டா பேக் மட்டும் தான்டா பார்த்தேன்
கேமரா யூஸ் பண்றது யூஸ் பண்ணிட்ட பாருங்க. இங்க ஏன் அந்த கவர் போட்டிருக்கதான்னு கேக்குறீங்க. ஆக்சுவலா இந்த கவர் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க போடக்கூடாது. கருப்பு கலர் கறி வாங்குறதுக்கோசம் வச்சிருக்கோம். அது கறி வாங்குற கவர் தான். ஆனா இங்க ஃபாக் லைட் வந்து அலோட் இல்ல. அதனால மாடிஃபை இது வந்து லைட்டே மாடிஃபை தானாமா. ஒரு மாடிஃபிகேஷன் இங்க அலோட் இல்ல. அதனால போட்டு வச்சுக்க சொன்னாங்க. இன்ன வரைக்கும் யாரும் அதை கேட்கல. ஆனா போட்டு வச்சுட்டு அப்புறம் எப்படி கேட்பாங்க? பாடி தான் கேட்டிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆனா மேல ஒரு தெரியுது பாருங்க ஸ்னோ. அங்கதான் நம்ம போறோம். அங்கேயே போறோம். ஸ்னோ இல்ல அங்க இருந்து இந்த மலையா இந்த மலையா அந்த மலைக்கு அடுத்த மலைக்கு தான் ஸ்னோ. அங்க தான் போறோம். ஆனா இங்க வீடு எல்லாம் பெருசு பெருசா கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து பனிக்காத்து இருக்கு. நமக்கு நம்ம ஹீட்டர்ல உள்ள உட்காந்துட்டு இருக்கனால ஜாலியா ஆடிட்டு போறோம். வெளிய போனா வீங்கிருது. ரொம்ப கஷ்டம் தான். இங்க இருந்தாலும் பழகி எப்படி கார் தான். இங்க ரீல்ஸ் பண்றாரு. நமக்கு தான் ஐகம் சரி. நமக்கு தான் ஐகம் சரி. நாம இருந்து அடிக்கி ஐயோ பச்சை கலர் கேப் போட்டிருக்காரு அவரு. அவர் இல்ல அவள் ஒருத்தி இங்க பாரு இங்கே பச்சை கலர் கேப் போனா வேற ஏதோ இருக்கு போது. உம்மா லக்கடி உம்மா அடச்சை இந்த நாய்களுக்கு கண்ணாடி இறக்குன வெள்ள கையிட்டு பாருங்க. இங்க பாரு இந்த வண்டி ஃபயர் இன்ஜின். சமயம் அந்த வண்டி விட்டு அந்த வண்டி எடுத்து போலாமா? போற சைரன் போட்டு தண்ணி அடிச்சுட்டே போலாம் மேல எல்லாத்து மேலயும். எங்க நம்ம போறோம் இப்ப? ஏன்னா எல்லாத்து மேலயும் தண்ணி அடிச்சுட்டே போலாம். அது வேற தண்ணி. உள்ள ஹீட்டர்ல இருந்தாலும் இவ்வளவு நேரமா தெரியல. வெளியில அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ் -1 வரைக்கும் போச்சு. இன்னைக்கு எப்படியும் -2 -3 போயிடாது. இன்னைக்கு போயிடும். இன்னும் நம்ம -30 வரைக்கும் போறோம். ஸ்பிட்டி வழியில -30 இருக்குமா? எப்படா டாடா கட்டிங்க? -30 30 நம்ம வாட்டர் பாட்டில் வெளிய எடுத்தோம்னு வெச்சுக்கோயேன். இதுக்கே மூச்சு வாட்டர் பாட்டில் அப்படியே இதாயிடும். அந்த சுடுதண்ணி முக்கியமான ஒரு விஷயம் இந்த டிராவல்ல வந்துட்டு நினைச்ச உடனே ரைட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்மர்ல இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அண்ட் ரெண்டாவது ஸ்னோல வரணும். ஏன்னா நம்ம மென்டல் பிரஷர் வந்துட்டு காமா இருக்காது. இங்க வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்ல இரிட்டேட் தூண்டும். டக்குன்னு இங்கிலீஷ்ல பேசல ஒரு இரிட்டேஷன் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போட ஒரு மென்டாலிட்டி கிரியேட் பண்ணும். சோ நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு காமா இருக்கணும். இந்த ஊர்ல பாரு சவுண்டா பேச மாட்டாங்க. என்ன வச்சுக்கணும், இப்ப நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நீங்க வந்துட்டீன்னு வச்சுக்கோ. இப்ப நீ வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. நீ சடனா இங்க வந்துட்டுனா அந்த மென்டாலிட்டி வந்துட்டு உனக்கு தூண்டும். அவங்களோட சண்டை போடணும். அவங்க எந்த விஷயம் பண்ணாலும் உனக்கு தப்பாவே போர்ட்ரேட் ஆகும். அவங்கள வந்து நீ திட்டணும்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்மர் சீசன்ல இங்க ஒரு டைம் வரணும். ஸ்னோ இல்லாத டைம் இங்க நீ வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கூப்பிட்டு வந்தாதான் டேலி ஆகும்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா செம கஷ்டம் இல்ல? இது ஃபர்ஸ்ட் டைம்னா ஏன்னா நம்ம திருப்பி இங்க நைட் ரைட்லாம் பண்ணோம்னா நினைச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஸ்னோல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். இப்ப வேற நமக்கு கயிறு தெரியுது. கயிறு மாட்டினா கயிறு எடுத்துட்டு சவால் எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் இல்லன்னா நீங்க நினைச்சு பாருங்க. சமையல் சாதம் நிறைய இது எடுத்து வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எதுவுமே எடுத்துட்டு வரல. லக்கேஜ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். செலவு ஊருப்பட்டதா இருக்கும். வேஸ்ட் லக்கேஜ் நம்மள்ட்ட எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம செலவு நிறைய இருக்கும். செலவு பண்ணிருக்கோம். அதை சொல்லு உங்க ஃபேமிலிக்கு. அதான் நாங்க வந்து இதுக்கு நார்மலா வரணும்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க வந்ததுல எப்படியும் ஒரு 50 போன ட்ரிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? எவ்வளவோ லட்சம் இருக்கும். லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் தாண்டிச்சு. இந்த டைம் வந்து இது வரைக்கும் ஆனா இது வரைக்குமே நம்ம நார்மலா வந்திருந்தா 60,000 இருக்குல்ல. இது வரைக்கும் இப்ப வந்திருக்கோம்ல கிளம்பி இங்க அங்கிருந்து இங்க வந்ததுக்கு நார்மலா எப்பவும் போல பழைய மாதிரி வந்திருந்தோம்னா 60,000 இருக்குல்ல. 60,000 ரூபாய் இல்ல. இப்போ ஃபுல் கட்டுவோம். அது பெரிய $42 பக்கமா வந்துரும். அதுல மெயினா டீசல் செலவு தான் எனக்கு அதிகம். 3 நாள் தான் ரூம் எடுத்துருக்கோம். டேய் கிரிக்கெட் டீசல் டோல் செலவு தான். பை நீ அப்படிமா மெயினா எங்களுக்கு டீசல் செலவு டோல் செலவு மட்டும்தான். ஏன்னா நாங்க ரூம் பாத்தீங்கன்னா டெல்லியா சண்டி நம்மள்ட்ட காசு சிம்லால தான் ஃபர்ஸ்ட் ரூம் எடுத்தோம். சிம்லால தான் நாங்க ஃபர்ஸ்ட் ரூமே எடுத்தோம். அதாவது நேத்து தான் முந்தா நேத்து முந்தா நேத்து ரூம் எடுத்துருக்கோம். அதுவும் குளிர்னால. இங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ரூம் எடுத்தோம். நர்குலா ரூம் எடுத்தோம்.
இப்போ போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்? மார்கோ. ஏன் மார்கோ சூஸ் பண்ணனா வேற ஊர் தெரியல டக்குன்னு அதுதான் சுட்டி வேலைக்கு நடுவுல சரி ஒரு 5 மணி நேரம் டிராவல் எங்க இருக்குன்னு அழுத்தினேன். மார்கோன்னு ஒரு ஏரியா வந்துச்சு. ஆனா கரெக்டா போயிருவோம்ல. எனக்கு என்னன்னா இந்த ஊர்ல இருக்கும் போது முக்கா நாக்கு முக்கா அப்படின்னு இந்த ஊர் லாங்குவேஜ் எல்லாம் வருது. நம்ம ஊருக்கு போனா அப்படியே டோட்டலா மறந்து போயிருது. இந்த ஊர் வழி ஃபுல்லா எனக்கு தெரியும். அங்க இருந்து போட்டோ எடுத்து துணிக்கு 4 கமன் நீங்க என்ன பண்றீங்க? இங்க வந்து செட்டில் ஆயிருங்க. டேய் நாம தான் இந்த ஊர்க்கார பையனை கூட்டி வந்திருக்குமே. அது வேணா கரெக்ட் தான். ஏன்னா நாங்க ஃபுல்லா ஜாக்கெட்லாம் போட்டு கிளவுஸ் எல்லாம் போட்டு வெளியே வரோம். ஒரு டி ஷர்ட் ஒரு ட்ராக் பேண்ட் போட்டு வெளியே வந்து அந்த கேட்டுதான் நான் கூட போர்டு எவனுக்கு நிறுத்தல. நான் தான் நிறுத்த சொன்னேன், நீ நிறுத்தல. ஆமா கேட்கவே இல்ல. அப்ப தூக்கத்துல ஓட்டிட்டு வந்தே நீ. புல்லட் ஏய் அவங்க போற டனல் வருதுடா. டனல்ல போறோம். பேர்தா தாதா இந்த கம்பெனி JSW போர்டு. விளம்பரம் போர்டு. விளம்பரம் போர்டு இல்ல, JSW போட்டு அவங்களோட அந்த பைக் இவ்வளவு ஸ்பீடு போகணும், கார் இவ்வளவு ஸ்பீடு போகணும். அவங்களோட கம்பெனி இங்க தான் ஹெட். இங்க வந்து KGF மாதிரி அவங்க. அவங்க டம்மி எதுவுமே தெரியாது மாதிரி போர்டுலாம் விட்டு வச்சிருக்காங்க. இங்க எதிர்ப்பு இல்ல மக்கள்லாம். அது எது இன்னொரு ஆடத்துன்னுட்டு இருக்குது. எப்படி சொல்றதுன்னா அவன் ஃபுல்லா இங்க செலவு பண்ணி ஆர்மி கொண்டு இல்ல இது இவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். மக்களுங்களுக்கு அடி விழுந்துரும். இப்ப நான் வித்த காட்ட போறேன் சாமி. இந்த மலை இந்த இதை ஒட்டியே நான் அந்த சைடு வந்துட்டேன். இப்ப இந்த சைடு வந்துட்டேன். இப்ப வேற மலைக்கு வந்துட்டோம். குறிச்சிக்கினியா அந்த மலைக்கு வந்துட்டோம். குறிச்சிக்கினியா வேற இந்த சைடு வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா போகணும். இன்னும் 62 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஓட்டணும். அந்த பையனுக்கு பை சொன்னீங்கன்னா லடிக்கிக்கு சொன்னீங்களா? இதுதான் ரிவர் கிராசிங். அப்போ லடாக் மாதிரி இங்க ரிவர் கிராசிங்லாம் வராதா? நிறைய வரும். ஸ்னோ கிராசிங் வரும். ஓ ஸ்னோ கிராசிங். நீ பாரு அந்த இடம் பார்த்தோன்னே மேல பாருங்க. என்ன மேல பனி மேல எல்லாம் தூக்கிட்டாங்க. நான் வெளிய போக மாட்டேன் சாமி. சாமி வெளில போங்க சாமி. நோ போங்க பாப்போம். ஓட்டி போவாதீங்க. தைரியமா நல்லாச்சு. இது சூப்பர் வியூல போட்டேன். சூப்பர் வியூனா இன்னும் வைடா இருக்கும். அதெல்லாம் என் கேமரால இல்ல. உங்க இதுவா? உன்னதுல ஹைப்பர் வியூ இருக்கு, இந்த சூப்பர் வியூ இருக்கு. இப்போ வரது அல்ட்ரா வியூ. அல்ட்ரா வேணா என்ன அதையும் 360 வந்துட்டீங்களா? அல்ட்ரா வியூனா இன்னும் வைடா இருக்குமா? நல்லா இப்படி வைடா இருக்கும். இதை விட இதே எப்படி இருக்குன்னு பெருப்ப காட்டணும். ஐயா கண்டாலும்